ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப் என்னென்னா, வீட்டிலே எப்படி நம்ம வந்து ஒரு லிப் பாம் அப்புறம் ஒரு லிப் ஸ்க்ரப் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கெட்டில் எவ்வளவு தான் லிப்ஸ்டிக் லிப் பாம்லாம் விற்றாலும் அதெல்லாம் கெமிக்கல் தான். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லிப்பை வந்து நம்ம டேமேஜ் ஆக்கிறத விட நம்மளே வீட்டிலே எப்படி ஒரு லிப் பாம் ஒரு லிப் ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து ஒரு குட்டி பவுலில் வச்சு நம்ம வந்து வேஸ்லினை வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம வந்து ஒரு லிப் பாம் ரெடி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பீட்ரூட் ரொம்பவே மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா பீட்ரூட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம உதட்டில் இருக்கக்கூடிய கருமை போய் நம்ம லிப் வந்து பிங்க் கலரில் ஆகிறதுக்கு வந்து பீட்ரூட் ரொம்பவே யூஸ் ஆகுது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வேஸ்லின். இது வந்து ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு லிப் பாம் ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே முக்கியம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் நம்ம வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். மூணாவது நமக்கு வந்து கோகனட் ஆயில் வேணும். கோகனட் ஆயில் வந்து ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்னு சொல்லலாம். இது வந்து நம்ம லிப்பில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் போய் நம்ம லிப் வந்து பிங்க் கலராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம லிப்பில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி நம்ம லிப் வந்து நல்லா பிங்க்காக நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா திக்காக நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு எம்டி கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. இதை வந்து நம்ம வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், நம்ம லிப்பு வந்து நல்லா பிங்க் கலரில் ஆயிடும்.